ஆன்மீக பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு ஆர்வங்கள் இருக்குங்க. நம்ம வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது. பொதுவா நான் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை என்ன அப்படின்னா, அட்சய லக்ன பத்ததி. லக்னம் மாறும், அதாவது நகரக்கூடிய வயதினுடைய லக்னத்தை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு பதிவு. இது ஏஎல்பி லக்னம் அப்படின்னு சொல்றது உண்டு. 10 வருடம் ஒரு லக்னம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய கேரக்டர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் பிறக்கும் போது என்ன குணத்தோட இருந்தாங்களோ அதுவே ஃபைனல் வரையும் இருக்குங்கிற கட்டாயம் கிடையாது. பட் பிறவி குணம்னு ஒண்ணு உண்டு. அந்த பிறவி குணம் அப்படிங்கிறது மாறாது. பட் ஆனா காலத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த குணத்தை அப்பதைக்கு அப்பதான் ஒண்ணு ஹைலைட் பண்ணியோ அல்லது ரொம்ப அமைதியாகவோ அந்த மறைச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அப்படிதான் இந்த லக்னங்கள் மாற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கேரக்டர் ரோல் பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பிளேக்கு தகுந்த மாதிரி ஒன்னும் இல்லைங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க இப்போ வேலை பாக்குறீங்க, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்க மேலதிகாரி தவறே பண்ணாம உங்களை திட்டுறாரு. உங்க கோபத்தை அந்த இடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்களா? வெளிப்படுத்த மாட்டீங்க. ஏன்னா அவர் மேலதிகாரி. இதுவே உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்களை ஏதாவது ஒரு சின்னதா முறைச்சு பார்த்தா கூட நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் முறைச்சு பாக்குறேன்னு கேட்பீங்க இல்லையா? அப்போ உங்களுடைய ரோல் பாருங்க, மேனேஜருக்கு ஒரு மாதிரியும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவருக்கு ஒரு மாதிரியும் பிளே ஆகுது இல்லையா? அதேதான் லக்ன மாற்றமும் உங்களுக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்றோம். நமக்கு என்னதான் நிகழ்வுகள் நம்மளுடைய சொந்த கருத்துக்கள் இருந்தாலும் இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, ஒரு பார்வையாளருக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய கோபங்கள், நம்மளுடைய சந்தோஷங்கள் எல்லாமே மாறும். ஒரு குழந்தைகிட்ட போய் நம்ம கோவப்படுவோமா? இதே மனைவி கிட்ட கோவப்படுவோம். அப்ப அந்த மாதிரிதான் அவனுடைய கேரக்டர். நம்ம எல்லாருமே நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நடிப்பு அப்படிங்கிறது ரோலுக்கு தகுந்த மாதிரி, அப்பா கிட்ட ஒரு மாதிரி, அம்மா கிட்ட ஒரு மாதிரி, உடன் பிறந்தவர்கள்ட்ட ஒரு மாதிரி, மனைவி கிட்ட ஒரு மாதிரி, குழந்தைகள்கிட்ட ஒரு மாதிரி, சமுதாயத்துக்கிட்ட ஒரு மாதிரி அப்படின்னு நம்மளுடைய முகத்தை வெளிப்படுத்தும். அததான் இந்த லக்னத்தை வச்சு நம்மளால கண்டுபிடிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றது. இப்ப நான் சொல்லக்கூடியது உங்களுடைய பிறப்பு லக்னமாக இருந்தாலும் இதை நீங்க பொருத்தி பாத்துக்கலாம். இல்ல உங்களுடைய அட்சய லக்னம் இன்னைக்கு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சும் நீங்க பிளே பண்ணி பாத்துக்கலாம். சரி, உங்களுடைய அட்சய லக்னத்தை நீங்க எப்படி தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, ஒன்னும் இல்லைங்க, கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுல புதோடி மூர்த்தி சார் அவங்க கண்டுபிடிச்ச அந்த ஆப் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே அதுல உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை நீங்க உள்ளீடு செய்து நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஜாதகம் அங்க ஓபன் ஆயிடும். அதுல ஏஎல்பி அப்படிங்கிறதுக்கு நேரம் உங்க ஜாதக கட்டம் தெரியும் ஸ்கிரீன்ல. அதுக்கு கீழே ஏஎல்பின்னு போட்டு அதுக்கு நேர ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதுதான் உங்களுடைய ஏஎல்பி லக்னமும் நட்சத்திரம். சிம்ம லக்னத்திற்கு உள்ள நிகழ்வுகள், அவங்களுடைய பிறப்பினுடைய தன்மைகள் அல்லது இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்திரலாமா? பொதுவா சிம்மம் அப்படின்னாவே ஆளுமை அதிகமாக இருக்கும். ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், என்னால சாதிக்க முடியும், நான் கண்டிப்பா சாதிச்சு காட்டுவேன் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை நல்லா இருக்கும். ஆனா இதுக்காக நான் சொல்றதான் மத்தவங்க கேட்கணும், நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதை விட பல மடங்கு எதிர்த்தாப்புல உள்ளவனுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயம் நீங்க ஜெயிச்சுடுவீங்க. நமக்கு எல்லாம் தெரியும், அவன் சொல்றத நம்ம எதுக்கு கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைஃப்ல தோத்து போயிடுவீங்க. அது உங்க வாழ்க்கையில ஒரு பள்ளத்திலேயே தள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை தந்துரும். எப்போதுமே சிம்மம் பணிஞ்சு போகாது. நமக்கு இதுவரையும் பணிஞ்சு, கடகத்துல கூட பணிஞ்சு போயிடுவாங்க, சிம்மத்துல பணியவே வராது. நம்ம ஏன் அவங்களுக்கு பணிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அதிகமா இருக்கும். ஆனா நம்ம எழுத்தாப்புல உள்ளவன் நம்மளை விட அதிகம் திறமைசாலிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களால நீங்க எடுக்கிறதுல எல்லாமே வெற்றிகளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சு சாதுரியம் இருக்கே, மத்தவங்களை கட்டி போடும். அந்த அளவுக்கு ரொம்ப பாயிண்டா பேசக்கூடியவர் நீங்க. அவசியத்துக்கு மட்டும் பேசக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கு. அதை எப்போதுமே கடைபிடிங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்க வார்த்தைக்கு வேல்யூ ஜாஸ்திங்க. இந்த நேரத்துல நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா அது அடுத்தவங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும், அடுத்தவங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். படிப்புனால உங்களுக்கு நன்மைகள் உண்டா? கண்டிப்பா உண்டு.
என்ன வேணாலும் படிச்சுக்கிட்டே போகலாம். படிப்புங்கிறது உங்களுக்கு ஒரு லாபத்தை தரக்கூடியதாக அமையுது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க ஏதாவது ஆய்வு கல்விகள் கூட அடுத்தடுத்து படிச்சுக்கிட்டே போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. சரி, அதே நேரத்துல உங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு? இந்த வேலைக்காக முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலை தேவை. ஆனா அந்த வேலைக்கு நீங்க எனக்கு வேலை வேணும் வேலை வேணும் வேலை வேணும்னு போய்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வேலைங்கிறது உங்களுக்கு செட் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும்? அப்ளிகேஷன் போடுங்க. ஒரு கம்பெனி இல்ல, 5 கம்பெனி இல்ல, 10 கம்பெனி, 100 கம்பெனிக்கு கூட நீங்க அப்ளிகேஷன் போடுங்க. நம்ம தான் இந்த கம்பெனிக்கு போட்டிருக்கோமே, இதுல இருந்து பதில் வரட்டும், அடுத்த கம்பெனிக்கு போடும் அப்படின்லாம் இருக்கவே இருக்காது. நீங்க அப்ளிகேஷனை போட்டுக்கிட்டே இருங்க. எங்க இருந்து வாய்ப்புகள் வருதோ அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து நான் இந்த வேலை கிடைச்சா மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற டிமாண்ட் என்னைக்குமே வைக்காதீங்க. எந்த வேலையா இருந்தாலும் என்னால திறம்பட செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும். அடுத்து உங்களுடைய வீடு. இந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு கரடு முரடாக, அந்த வீடு பார்த்தாவே நமக்கு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். வீட்டை பொறுத்தளவுல, அம்மாவை பொறுத்தளவுல அவங்களும் கொஞ்சம் அதிகாரம் பண்ணக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. கொஞ்சம் அவசர புத்தியும் அம்மாவுக்கு இருக்கும். கோபம் சட்டுன்னு அம்மாவுக்கு வந்துடும். அதனால அம்மாவை நீங்க ரொம்ப மெதுவா சாஃப்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அம்மாவுக்கு ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் அனிமிக்கா, ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் கவனிச்சுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. சரி, குழந்தைகளுடைய தன்மைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுடைய மனசு அது உங்களுக்கே எதிரியாக செயல்படும். நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயமே உங்களுக்கு ஆபத்தை தரக்கூடியதாக அமையும். உங்களுடைய குழந்தைகளாலேயே நீங்க யார் மேல பற்றுதல் அதிகமா வைப்பீங்கன்னா, உங்க குழந்தைகள் மேலதான் பற்றுதல் அதிகமா வைப்பீங்க. அப்ப அந்த குழந்தைகளாலேயே உங்களுக்கு மன வருத்தங்களும், ஒரு அவமதிப்பும், ஒரு அவமரியாதையும் ஏற்படும். நீங்க லாங் ஷாட்ல நீங்க முயற்சி பண்ணுவீங்க. நம்ம குழந்தைக்கு இப்ப இதை பண்ணினோம்னா நம்ம ஃபியூச்சர்ல நம்ம குழந்தை இதெல்லாம் சந்தோஷமா அனுபவிக்கும் அப்படின்னு. ஆனா குழந்தைக்கு அது தெரியாது. எப்ப பார்த்தாலும் அப்பா நம்மள கண்ட்ரோல்லயே எடுத்துக்கிறாரு, நம்ம இஷ்டத்துக்கு அப்பா நம்மளை விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு அது வேற மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டா செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால எப்போதுமே அவங்களுடைய லட்சியங்களை அவங்க போக்குல விடுங்க. நீங்க எப்படி ஒரு லட்சிய பாதையில பயணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி உங்க குழந்தைகளை உங்க கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படாதீங்க. அப்படி இருந்தாவே குழந்தைகள் நல்லாவே இருப்பாங்க. அவங்க ரொம்ப டேலண்டா வித்தியாசமா ஆராய்ச்சி பண்றதுல அவங்களுடைய செயல்களும் சிந்தனைகளும் இருக்கும். அதற்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. நேரடியா சப்போர்ட் பண்ணனாலும் மறைமுகமாக அதுக்கான சப்போர்ட்டை கொடுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும், ஜெயிச்சிடுவாங்க. கணவன் மனைவி உறவு நிலைகள் எப்படிங்க இருக்கும்? கொஞ்சம் அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் உங்களை தாண்டி அவங்க செயல்பட மாட்டாங்க. அவங்கள உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள தான் வச்சிருப்பீங்க. அதுக்கான வாய்ப்பு இது. இப்ப ஆண் ஜாதகராக இருக்கீங்க இந்த வீடியோ பாக்குறதுனா, கொஞ்சம் மனைவிக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுடைய ஆசைகள் என்னங்கிறத கேட்டு அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணுங்க. நீங்க பார்க்கக்கூடியவங்க பெண்ணாக இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க கணவருக்கு கொஞ்சமாவது மத்தவங்க முன்னாடி ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக உருவாக்கிக்குங்க. உங்க குடும்பம்ங்கிறது ரெண்டு படாமல் இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி குடும்பத்துல கொஞ்சம் விரிசல்கள், பிரச்சனைகள்ங்கிறது அதிகமாயிடும். மற்றபடி உங்க வாழ்க்கை ரொம்ப சீராகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பான பாதையில போகும். உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் லட்சியங்கள் இருக்கோ அதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்திடும். வெளிநாட்டு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஆனா தூக்கத்தை தொலைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். வெளிநாடு போகணும்னு நீங்க முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அதற்கான உங்க ஜாதகத்தினுடைய அமைப்புகளையும் கொஞ்சம் செக் பண்ணி அதற்கான சூழ்நிலைகளை ஆராய்ஞ்சு பார்த்துக்கோங்க. நன்றி.